என் மேல சத்தியமா உண்மையை சொல்லுங்க பாட்டி. இப்ப கோயில்ல உட்கார்ந்து யாகம் பண்ணிட்டு இருக்காரே எங்க ஆபீஸ் எம்டி கார்த்தி, அவர்தான் உங்க பேரனா? அம்மா தாயே, இது என்ன சோதனை? என் பேத்திக்கு என் பேரனை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை இதனால என் பேத்தி ரேவதிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சு நான் கவலைப்படுறதா? சொல்லுங்க பாட்டி, எதுக்காக என்னோட எம்டி தான் உங்க பேருங்கிற உண்மைய இவ்வளவு நாளா என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? என்ன சுத்தி என்னதான் நடக்குதுங்கிற உண்மைய நீங்களாவது சொல்லுங்க பாட்டி, ப்ளீஸ். அம்மாடி ரேவதி, நீ பார்த்ததெல்லாம் உண்மைதாம்மா. யாகத்துல உட்கார்ந்துருக்கிறது என் பேரன் கார்த்தி தான். ஏன் இவ்ளோ பெரிய விஷயத்தை எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க? நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட நான் உங்ககிட்ட கேட்டேன்ல பாட்டி, எம்டி சார் ஏன் இங்க இருக்காருன்னு. அப்பவாவது நீங்க எல்லாரும் என்கிட்ட உண்மையை சொல்லி இருக்கலாமே. எதுக்காக எல்லாரும் ஒட்டு மொத்தமா என்கிட்ட போய் சொன்னீங்க பாட்டி? என்ன சுத்தி என்ன நடக்குது? எதுக்காக என் அம்மா என்கிட்ட அப்பட்டமா போய் சொல்லி யாரோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவன் தான் ராஜா சேதுபதியோட பேரன், உன் அத்தை பையனை அறிமுகப்படுத்தி அவசர அவசரமா எதுக்கு நிச்சயம் பண்ணாங்க? இப்பவே நான் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க பாட்டி. உனக்கு பழைய விஷயம் எதுவும் தெரியக்கூடாதுமா. அப்படி ஏதாவது பழைய விஷயம் கட்டாயப்படுத்தி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா அது உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும் டாக்டர் சொல்லிட்டாரு அத்தா. இந்த பாரு, எதுவா இருந்தாலும் உன் அம்மா கிட்ட போய் நேரா கேளு. என்ன நடந்தது என்ன ஏதுன்னு அவளே சொல்லுவா. இந்த பாட்டிக்கு எதுவும் தெரியாதும்மா. கண்டிப்பா கேப்பேன் பாட்டி. இப்பவே இந்த நிமிஷமே நேரா வீட்டுக்கு போய் என் அம்மா என்கிட்ட சொன்ன அத்தனை போய்க்கும் காரணம் கேட்கதான் போறேன். என்ன சுத்தி எதுக்காக எல்லாரும் இப்படி ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்கன்னு அவங்க முகத்துக்கு நேர கேட்கதான் போறேன் பாட்டி. அம்மாடி,